இந்து மதத்தில் குரு பூர்ணிமா என்பது மிக முக்கியமான திதியாகும். பௌர்ணமி நாளான இன்று கல்வி மற்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக விளங்கும் குருவை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குரு பூர்ணிமா திதியை வியாச பூர்ணிமா என்றும் கூறுவர். இந்த திதியில் கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் மற்றும் சடங்குகள் உள்ளன. நம்பிக்கையுடன் இவற்றை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்று ஜோதிடர் நந்தகிஷோர் முத்கல் தெரிவிக்கிறார். இந்த திதியில் வீட்டின் பிரதான வாசலில் மகாலட்சுமியின் பாத தடங்களை வரைய வேண்டும். வீட்டில் இந்த காலடியின் உலோக வடிவம் இருந்தால் அதை வடக்கு திசையில் வைத்து அதன் முன் மகாலட்சுமியின் பாதத்தடத்தை வரையவும். இது வறுமையை நீக்கி நிதி வளத்தை மேம்படுத்துகிறது. இந்த மங்களகரமான திதியில் லட்சுமி தேவிக்கு தேங்காய் மற்றும் இனிப்புகளை படையலிடுங்கள். குரு பூர்ணிமா மாலையில் சந்திரதேவருக்கு தூப தீபம் ஏற்றி வழிபடவும். திறந்த இடத்தில் சந்திரனுக்கு பிரசாதமாக வெள்ளை நிறத்திலான உணவுகளை படையலிடவும். ஒரு தேங்காய், மாவு மற்றும் வெண்டைக்காயை ஒரு சிவப்பு துணியில் கட்டி சந்திரதேவருக்கு சமர்ப்பிக்கவும். இது வணிகத்தில் லாபத்தை அதிகரிக்கும். இந்த திதியில் நல்ல நறுமணமுள்ள தூபம் மற்றும் தீபம் ஏற்றி வழிபட்டால் பொருளாதார நிலை மேம்படும். இந்நாளில் ஏழைகளுக்கு உணவு, உடை தானம் செய்யுங்கள். முடிந்தால் புனித நதிகளில் நீராடுங்கள். இந்த தேதியில் சத்யநாராயணரை வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது. இதனால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்நாளில் கருப்பு எள், காய், புலுத்தம்பருப்பு, மாவு ஆகியவற்றை ஒரு வெள்ளை துணியில் வைத்து நவகிரக யந்திரத்தின் அருகில் வைத்து வழிபடுங்கள். இது கிரகதோஷத்தை நீக்குகிறது. நவகிரக யந்திரத்தில் திலகம் வைக்க வேண்டும்.